கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த வேத பாட வகுப்பில் நாம் தியானிக்க போகிற வேத வசனங்கள் பிலதெல்பியா சபை காலம். பிலதெல்பியா சபை காலம் எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிவடைகிறது, அதனுடைய செய்தியாளர் தூதர் யார் என்பதை நாம் தியானிக்க முடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாகும். வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையான விளக்கத்தை தந்து அதை நாங்கள் அநேகர் அதன் மூலமாக உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த செய்தியானது யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக செல்லும் பொழுது அநேக தேவ பிள்ளைகள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை செய்யும். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதியும். வாசித்த மகளை ஆசீர்வதிப்பீராக. சகல துதிகன மகிமையை யாவற்றையும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாம். நம்ம பார்க்கக்கூடிய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள். இது என்ன சபை காலம் என்று நாம் பார்க்கிறோம். சரியாக பிலதெல்பியா சபை காலம். இது நம்ம 6வது சபைக்கு வந்திருக்கிறோம். மற்ற 7 சபை காலங்கள். பத்மு என்னும் தீவில் யோவான் நாடு கடத்தப்பட்டிருந்த காலகட்டத்தில் கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி, நீ ஆசியாவில் உள்ள எபேசு, சிமர்னா, பெருகமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவதிகியா என்ற 7 சபைகளின் தூதனுக்கும் நீ எழுதி அனுப்பு என்று எழுதப்படுறார். தூதன் என்ற வார்த்தைக்கு செய்தியாளர் என்று அர்த்தம். மல்கியா 2:7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காட்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். தேவனுடைய செய்தியை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு செய்தியாளர்களும் தூதர்களாகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது அந்த பிலதெல்பியா சபையினுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் கடிந்து கொள்ளுதலையும் பார்க்கிறோம். இந்த சபை காலம் கிபி 1750 ஆரம்பிக்கிறது. 1750 வரைக்கும் மார்ட்டின் லூத்தருடைய சபை காலமானது முடிவுற்றது. இந்த 6வது சபை காலமானது கிபி 1906ஆம் ஆண்டு வரை நீடிக்கிறது. 1750 1906ஆம் ஆண்டு வரை நீடிக்கிறது. இது ஜான் வெஸ்லியினுடைய இந்த சபை காலம். இதுதான் பிலதெல்பியாவின் சபை காலம் என்று சொல்லப்படுகிறது. அது முடிந்த பிற்பாடு லவோதிகியாவின் சபை காலம் கடைசியாக 7வது சபை காலம். நாம் இப்பொழுது அந்த காலத்தில் தான் இருக்கிறோம். நாம் அடுத்த வாரம் அதை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பாருங்கள், இந்த சபை காலமானது சகோதர சிநேகத்தின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், சரியாக அது எங்கே வருகிறது?
அந்த சகோதர சிநேகம் என்பது ஆரம்பிக்கக்கூடிய பிலதெல்பியா காலம் லேவ பக்தியினுடைய ஒரு காலத்தில் இருந்து சகோதர சிநேகத்தின் காலமாக மகத்தான மிஷனரி யுகமும் திறந்த வாசல் யுகமும் இந்த சபை காலத்தில் தான் காணப்படுகிறது. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அளிக்கப்படும் பலனானது தேவாலயத்தில் தூணாக நிறுத்தப்படுதலாக இருக்கிறது மற்றும் 3 நாமங்களுடைய வெளிப்படுத்தலும் கிடைக்கிறது. இந்த 6வது சபையின் காலத்தில் இவருடைய செய்தியாளன் ஜான் வெஸ்லி தேவனுடைய நாமம், தேவனுடைய நகரத்தின் நாமம், தேவனுடைய புதிய நாமம், இந்த 3 காரியம் இங்கு வெளிப்படுகிறது. முதலாவது தேவனுடைய நாமம், தேவனுடைய நகரத்தின் நாமம், தேவனுடைய புதிய நாமம், இவற்றின் வெளிப்படுத்தல் இந்த சபை காலத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த சபை காலத்திற்கு பாருங்கள், இந்த சபை காலம் வெளிப்படுத்துகிற விஷயம் 3ஆம் அதிகாரம் 7 துவங்கி 13 வரைக்கும் முடிவடைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்று இரவில் ஜான் வெஸ்லி ஆகிய தூதனை பற்றிய வரலாறு குறிப்பு ஒன்றை நாம் பார்க்கிறோம். ஜான் வெஸ்லி அவர்தான் இந்த சபை காலத்துக்குரிய, அந்த பிலதெல்பியா சபை காலத்துக்குரிய ஒரு நட்சத்திரம். ஏன்னா யோவான் பார்க்கும் பொழுது 7 நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 நட்சத்திரங்கள் என்பது 7 செய்தியாளர்கள், 7 செய்தியாளர்களாக இருக்கிறார்கள். முதலாம் செய்தியாளனாக பவுல், இர்னியஸ், மார்ட்டின் கொலம்பா, மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, வில்லியம் பிரனாம். இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் வில்லியம் பிரனாமை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லையா, நாங்கள் பவுலை பற்றி பேசுகிறோம், இர்னேஸை பற்றி பேசுகிறோம், மார்ட்டினை பற்றி பேசுகிறோம், கொலம்பாவை பற்றி பேசுகிறோம், மார்ட்டின் லூத்தரை பேசுகிறோம், வில்லியம் பிரனாம். மொத்தம் 7 செய்தியாளர்கள். இந்த 7 செய்தியாளர்களும் அந்தந்த காலத்தில் 7வது சபையினுடைய காலத்தினுடைய செய்தியாளர் தான் வில்லியம் பிரனாம். இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இப்போ நாம் பார்க்கோம், ஜான் வெஸ்லி இந்த சபையின் நட்சத்திரமாக செய்தியாளனாக விளங்குகிறார். அவர் 1703ஆம் ஆண்டு, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 7 சபையின் கால செய்தியாளர்களும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து தேவன் தெரிந்து கொள்கிறார். வெவ்வேறு நாடுகள், பல நாடுகள். பாருங்கள், ஜான் வெஸ்லியை பொறுத்தவரை அவர் இங்கிலாந்தில் தேவன் தெரிந்தெடுத்தார். ஒவ்வொரு காலத்திலையும் நாம் ஒவ்வொரு செய்தியாளர்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஆகையால் 1703ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் 17ஆம் தேதி இங்கிலாந்தில் வந்த எப்வொர்த் என்னும் இடத்தில் ஒரு மத குருவின் வீட்டில் பிறந்தார். அவரது பெற்றோருக்கு இருந்த 19 பிள்ளைகளில் இவர் 15வது மகனாக திகழ்ந்தார். எத்தனை பிள்ளைகள்? 19 பிள்ளைகள் அவளுக்கு இருந்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் இவரில் 15வது ஒரு மகனாக இவர் காணப்படுகிறார். ஜான் மற்றும் சூசன்னா வெஸ்லி ஆகியோர் இவருடைய தாய் தந்தையராக இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், தந்தையார் ஒரு பிரசங்கி ஆவார். பாருங்கள், இவருடைய தந்தை ஒரு பிரசங்கி. அவருடைய தாய் தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்கிற ஒரு பரிசுத்த வாட்டியாக விளங்குகின்றாள். 19 பிள்ளைகளை அத்தாய் கவனிக்க வேண்டியிருந்தாலும் தன்னுடைய மிகுந்த அலுவல்கள் மத்தியிலும் பிள்ளைகளுக்கு வேதாகம பாடங்களையும், நல்ல கவனிங்க, கட்டுக்கதைகளையோ சாண்டா கிளாஸுகளையோ கிறிஸ்மஸ் தாத்தாவையோ எதையுமே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் என்ன செய்யக்கூடாது? கற்றுக் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்மஸ் குடில்களை கூட நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடாது. எல்லாம் அதுவெல்லாம் பாரம்பரியமானது, அது பைபிளில் கிடையாது. அதனால் நம்ம எதை கற்றுக்கொள்ளக்கூடணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் வேத வசனத்தினுடைய காரியங்களை கதைகளாகவே நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். தாவீதினுடைய கதைகள், தானியேலுடைய கதைகள், அதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கலாம். வேதத்திலிருந்து பிள்ளைகளுக்கு வெளி கொடுக்கணும். அது அஞ்ஞானமான மார்க்கத்தை குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி எங்கே போய்விடும். ஆகையால் 19 பிள்ளைகளை அந்த தாய் கவனிக்க வேண்டியிருந்தாலும் மிகுந்த அலுவல்களின் மத்தியில் வேதாகம பாடங்களையும் வேதாகம
கதைகளையும் சொல்லி கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு அந்த தாய்க்கு நாள்தோறும் அதிக நேரம் கிடைத்தது. பார்த்தீங்களா, 19 பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகள் படுக்கும் வேளையில், தூங்க போகிற வேளையில் கைகளை வைத்து வைத்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. 10 பேருக்கு 19 பேருக்கு ஜெபம் பண்ணால் எவ்வளோ நேரம்? அதுதான் ஒரு நல்ல தாய். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கைகளை வைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். பைபிளில் உள்ள சொல்லப்பட்ட அந்த கதைகளையும் பாடங்கள், வேதாகம பாடங்களையும் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். வேறு உலக பிரகாரமான காரியத்தை சொல்லி கொடுக்கக்கூடாது, சடங்காச்சாரமான காரியங்களையும் சொல்லி கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கை அதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க. வேதத்தை சொல்லி கொடுத்ததுனால தேவன் அங்கிருந்து ஒரு செய்தியாளனை தெரிந்து கொண்டான். ஆமென். பாருங்க, அதுதான் அச்சிறுவர்களை தேவ பக்தி உள்ளவர்களாக உருவாக்க காரணம் தான். நாம் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பேர பிள்ளைகளோ தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளரணும் அப்படின்னா வேதாகம சத்தியங்களை பிள்ளைகளுக்கு கதைகளாக சொல்லிக் கொடுக்கலாம். அல்லேலூயா. பாருங்கள், ஜான் வெஸ்லியினுடைய அண்ணன் சார்லஸ் என்பவர் பிரசித்தி பெற்ற பாடல் ஆசிரியர் ஆவார். பாடல் ஆசிரியர். அவருடைய சகோதரன் சார்லஸு நல்ல பாடல்களை எழுதக்கூடிய ஒரு கிருபை பெற்ற தேவன். எல்லாரும் பாடல் எழுத முடியாது, எல்லாரும் பாடல் பாடவும் முடியாது, எல்லாரும் பிரசங்கிக்கவும் முடியாது. ஆகையால் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு தாளந்துகளை நாம் தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டியது அவசியம். கவனிங்கள் பிரியமானவர்களே. ஆகையால் அவர் உலகுக்கு மிகவும் தெய்வீக எழுப்புதலை அளிக்கும் பாடல்கள் சிலவற்றை கொடுத்தவராவார். பாருங்க, தெய்வீக எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய பாடல்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஜான் வெஸ்லியிடம் அதிகாலையில் எழும்பும் பழக்கம் இருந்தது. இதுதான் நம்மக்கிட்ட கிடையாது. ஆமென். ஜான் வெஸ்லிக்கு ஒரு சிறந்த ஒரு பழக்கம் என்னதுங்க? அதிகாலைன்னா 7 மணிக்கா? அவர் சொல்கிறார் பாருங்க, 4 மணிக்கே அவர் எழும்பி விடுவார். ஆமென். இங்கே நமக்கு ஒரு முட்டை வாங்கிட்டோமா? சரி. ஒரு எழுப்புதல் வரணும்னா ஜெபம்ங்கிறது நமக்கு மிக மிக முக்கியம். காலையிலே எழுந்து ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. அதனால் எப்பொழுது 2:30 மணிக்கு எழுந்தாலும் கூட நான் அப்படியே அங்கிருந்து ஜெபிப்பேன். 3 மணிக்கு எழுந்தாலும் 3 மணிக்கே ஜெபிக்க ஆரம்பித்து விடுவேன். 3:30 மணிக்கு எழுந்தாலும் அப்பொழுது நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவேன். காலையில் தான் ஜெபிக்க வேண்டும் என்று தள்ளி போட மாட்டேன். ஏன்னா காலையில் சோம்பேறி வந்துடும். அதனால் எழுந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் மிக அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் தினமும் அவர் என்ன செய்வார்னா அதிகாலையில் 4 மணிக்கே அவர் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிப்பார். அவர் ஒரு காரியத்தில் சபையானது தவறி இருக்கிறது. 50 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து 5 மணிக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். ஆமென். சில வேளைகளில் அவர் ஒரு நாளில் 2 முதல் 4 தடவைகள் பிரசங்கிப்பார். அவர் ஒரு ஆண்டிற்கு 4500 மைல்கள் குதிரையின் மேல் பயணம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார். பாருங்க. ஆமென். நாம் அதுதான் காரியம். ஒரு காரியம்னா அவர் ஒரு ஆண்டிற்கு 4500 மைல்கள் பிரயாணம் குதிரையின் மேலே பயணம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஆமென். என்று அவரை குறித்து இங்கிலாந்து தேச மக்கள் கூறுகிறார்கள். அவரல்ல, அந்த ஜனங்கள் கூறுகிறார்கள். 4500 மைல்கள் ஒரு ஆண்டிற்கு. அது ஆங்கிலேய மைல்கள். அவை நம்முடையதை விட சற்று நீளமாகத்தான் இருக்கும். இவ்வளவு தூரம் பயணம் செய்து பிரசங்கித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவரது நாட்களில் அவரை பரிகசித்தோம், தூசித்தோம், அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டன. ஆனால் அப்புத்தகங்களும் அவைகளது ஆக்கியவர்களும் வெகு காலமாக மறக்கப்பட்டே போய்விட்டார்கள். அல்ல, இவருக்கு விரோதமாக பரிகசித்து தூசித்து அநேகர் புஸ்தகங்களை வெளியிட்டாங்களாம்.
புஸ்தகமும் காணாமல் போயிட்டு தூசித்தவர்களும் காணாமல் போயிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராக எதுவும் உங்களால் செய்ய முடியாது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்கவே வாய்க்காது. நாம் அதை அனுபவ ரீதியாக நம்ம பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. ஆகிய கவனிங்க, அப்படி எதுவும் செய்யவிட்டு தப்பித்து கொள்ளவும் முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதாவது செய்விட்டு தப்பித்து கொள்ள முடியாது. அச்செய்கை வெறும் ஆகாயத்துடன் சண்டை போடுவது போல் தான் இருக்கும். ஆனால் தேவன் தமது பிள்ளையை எப்படியாகிலும் விடுவித்து காப்பார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போன்று. ஆமென். அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்கு என்ன செய்யலை, பயப்படவே இல்லை. ஆண்டவர் சோதனை உண்டாகட்டும். ஆனால் தேவன் அங்கே இறங்கி வருகிறதை நம்ம பார்க்கணும். அப்போ தேவனுக்காக நம்ம இருக்கும் பொழுது தேவன் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இப்பொழுது அவரை மெத்தடிஸ்ட் என்று அழைத்தான். இதுதான் மெத்தடிஸ்ட். புரோட்டஸ்டண்ட்டுக்கு பிறகு வரக்கூடிய ஸ்தாபனம் என்னது, மெத்தடிஸ்ட் என்ற ஒரு எழுப்புதல். ஏனெனில் அவர் காரியங்களை செய்வதற்காக ஒழுங்குகளை கொண்டவராக இருந்தார். ஒரு மெத்தட்ஸ் எல்லா காரியத்திலும் வேத வசனங்களின் ஒழுங்குமுறையை ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பித்ததுனால இதுக்கு பேர் மெத்தடிஸ்ட் என்று சொல்லப்படும். மெத்தட்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து மெத்தடிஸ்ட் என்று பெயர் வந்தது. அவரது ஆயுட்காலத்தில் அவர் 40,000க்கு மேலதிகமாகவே பிரசங்கள் பிறந்திருக்கார். கிட்டத்தட்ட அவருடைய ஆயுள் காலத்தில் 40,000க்கு மேலே பிரசவம் பண்ணியிருக்காராம். நாமெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு பிரசவம் பண்ணல. அல்லேலூயா. அதனால் தேவன் அவருக்கு என்ன செய்தாரா, நீண்ட ஆயுளையும் கொடுத்தார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய என்ன செய்தாரா, நீண்ட ஆயுளையும் கொடுத்தார். பாருங்கள், நம்ம பார்க்குறோம். சரி, 40,000 பிரசங்கங்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அவர் இவ்வுலகத்தை விட்டு 1791 கடந்து சென்ற பிற்பாடு 1791 ஆண்டு கடந்து சென்றார். உலகத்தில் மெத்தடிஸ்ட் ஸ்தாபனமானது தன் பெயர்களை பரவிட்டு மெத்தடிஸ்ட் சபை அதிலிருந்து ஆரம்பித்தது. அப்பொழுது ஆஸ்பரி மற்றும் ஏனையர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவருடைய காலகட்டத்தில் அவருடைய ஆயுள் காலம் கிட்டத்தட்ட 1703 1791 வரைக்கும். கடைசியில் அவர் கர்த்தருக்குள்ளாக மரணம் அடைகிற அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட அவருடைய வயசு 83 என்று நினைக்கிறேன். 88 நான் இங்கே வைத்திருந்தேன். 87 மார்ச் 2ஆம் தேதி 1791 வயது 87. 87 வயசு வரைக்கும் நாமெல்லாம் உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறதே நம்பிக்கை கிடையாது. இப்பொழுதே ஆட்டம் காண ஆரம்பிக்குது இல்லையா? ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால பலமாக இருக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால பலமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் 87 ஆண்டுகள் 40,000 பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறான்னா அப்போ தேவன் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்க. அதுக்கு காரணம் அதிகாலை 4 மணிக்கு ஜெபம். ஆமென். ஜெப வேளையை நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம வல்லமையை என்ன செய்வார், பயன்படுத்துவார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. பாருங்கள், இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் துவங்கும்போது 3ஆம் அதிகாரம் இல்லையா, 3 தானே, 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. நம்ம ஏற்கனவே வாஸ்தவம். இப்போ நான் திருத்தி விட்டேன். 3வது வசனம் 3வது அதிகாரம் 7ஆவது வசனம்.
பிலதெல்பியா சபை காலத்துக்குரிய செய்தியாளனுக்கும் சபைக்கும் கொடுக்கப்படும் வாழ்த்துதலை முதலில் தேவன் எப்பொழுதிலும் நமக்கு வாழ்த்துதல் கொடுக்குறார். ஆமென். உண்மையான சபையானது நல்ல அறிக்கை பண்ணுகிறது. நல்ல அறிக்கை பண்ணிய உண்மையான சபையாக அது காணப்படுகிறது. பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்குன்னு எழுத வேண்டியது என்னவெனில், ஆமென், அந்த தூதனை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். அவர்தான் ஜான் வெஸ்லி, இங்கிலாந்தை சேர்ந்த, சொல்லப்போனால் அவரை இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்றும் அழைப்பார்கள். அந்த அளவுக்கு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். ஆகையால் மெதடிஸ்ட் சபை காலமானது பெந்தெகோஸ்தே காலமாகிய லவோதிகியான் சபை காலத்திற்குள்ளும் நீண்டு கொண்டே இருந்தது. இன்னும் கண்டினியூட்டி இருந்தது. அதை நல்லா கவனிக்கணும். ஆகையால் நாம் அதை அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6வது சபை காலத்து தூதன் தனக்கு முந்தின சபை காலமாகிய சர்தையின் காலத்தில், அதாவது லுத்தரன், மார்ட்டின் லுத்தருடைய காலத்தில் மக்கள் வழுவி போனதற்காக கடிந்து கொள்ளுகிறானோ அதை போலவே தான் இவரும் கடிந்து கொள்கிறார். மார்ட்டின் லுத்தர் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற தவறுகளை கடிந்து கொண்டது போல இந்த மார்ட்டின் லுத்தர் காலத்துக்கு பிற்பாடு, லுத்தரன் என்ற ஒரு ஸ்தாபனம் ஏற்பட்ட பிற்பாடு, அங்கு இருக்கிற ஜனங்களுடைய குறைபாடுகளை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு தூதனாக ஜான் வெஸ்லி காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இச்சபை காலம் சகோதர சிநேகத்தினுடைய ஒரு காலமாக இருக்கிறது. மகத்தான மிஷனரிகள் தோன்றின காலம் இப்பொழுதுதான். இந்த காலத்தில் தான் யாரெல்லாம் தோன்றினா மகத்தான மிஷனரிகள். சொல்லப்போனால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிஷனரி வந்தார் இல்லையா, அவர் பேர் நல்ல பேர், தரங்கம்பாடியில் வந்து டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டுக்கு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? தமிழ் பைபிளை முதல்ல மொழிபெயர்த்தவர் சீகன் பால்க். சீகன் பால்க் என்ற மிஷனரிகள் இவருடைய காலகட்டத்தில் தான் வந்தாங்க இந்த ஆண்டு காலங்களில். அப்போ மகத்தான மிஷனரிகள் அநேகர் தோன்றின, மிஷனரி ஊழியங்கள் கொண்டதான மகத்தான ஒரு காலம்தான் 6வது சபையின் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் உலகமானது இந்த அளவுக்கு அதுவரையிலும் இவ்வளவு அதிகமான மிஷனரி ஊழியங்களை பார்த்ததே இல்லை. 1750க்கு பிற்பாடு தான் மிஷனரி ஊழியங்கள் எல்லா இடத்துலையும் போகுது. நீங்கள் அங்கே பார்க்கலாம், அந்த வருஷத்தை பார்க்கலாம். அதே காரியம்தான் இங்கே சொல்லப்படுது. அதிகமான மிஷனரிகள் இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் சென்ற ஒரு மகத்தான ஒரு காலமாக இருந்தது. அது நமது காலத்திற்குள்ளும் கூட நீடித்திருக்கிறது. பாருங்கள், அது அப்படியே நீடித்து லவோதிக்கா சபைக்கும் வருகிறதாம். உலகின் எந்த பகுதியிலும் மிஷனரிகள் இருப்பதான வேளையாக உலகம் இதுவரை காணாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. உலக வரலாற்றின் மிக பெரிய குறிப்பிடத்தக்க காலங்களில் ஒன்றான இக்காலத்தில் கடந்த 150 ஆண்டு காலமாக உலகத்தின் சகல பாகங்களிலுமே சுவிசேஷத்துடன் மிஷனரிமார்கள் பரவி இருக்கின்றனர். சொல்லப்போனால் தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு வார்த்தை, மிஷனரி என்றால் யார் அப்படின்னா, மிஷனரி என்றால் அப்போஸ்தலர்கள் என்று தான் அர்த்தமா. அதை மிஷனரி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு சரியான அர்த்தம் என்னதான்? அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. இயேசு தம்முடைய 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு போய் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்க. அப்போ அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அனுப்பப்பட்டவன். அந்த அப்போஸ்தலன்கிற வார்த்தை தான் இவங்க மிஷனரி என்று கொண்டு வந்தார்கள். ஆகையால் மிஷனரி என்பதும் அப்போஸ்தலன் என்பதும் ஒரே வார்த்தையை குறிக்கிறது. கர்த்தர் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலமாக மிஷனரிகள் சென்று சுவிசேஷ பிரசங்கித்த காலகட்டம் இதுதான். ஆகையால் கவனிங்கள் பிரியமானவர்களே, இந்த பிலதெல்பியா சபையின் காலத்தை பற்றி நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சபை காலத்தில் மிஷனரிமார்களை கொண்டு சுவிசேஷம் பிரசங்கித்தலும் முழு உலகத்திற்கும் பத்திரிகைகள், துண்டு பிரதிகள் வாயிலாக சுவிசேஷம் பரவியது. இந்த சுவிசேஷம் வேகமாக பரவுவதற்கு இன்னொரு காரணம் துண்டு பிரதிகள், கைப்பிரதிகள், அப்புறம் பத்திரிகைகள். இது எல்லாவற்றின் மூலமாக உலகம் முழுவதும் சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டது. இயேசு தாமே சொன்னார், இந்த சுவிசேஷமானது எனக்கு சாட்சியாக உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும்.
அப்பொழுது முடிவு வரும். அப்போ உலகம் முழுவதும் சுவிசேஷத்தும் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாதான். எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் போய் சேரும். அப்பொழுது என்ன உண்டாகும்? உலகத்துக்கு முடிவு வரும். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் உலகெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு உண்டாகும் என்று மத்தேயுவில் எழுதியிருக்கு. 24 நினைக்கிறேன் இல்லையா? சரி, கவனிங்க. ஆகையால் அவர் பத்திரிகைகளை எங்கும் பரவ செய்தலும், நன்கு படிக்கவும் எழுதவும் கணக்கு போடவும் உள்ள உயர்கல்வியில் உள்ள மிஷனரிகளை அனுப்பவும், தொண்டு பிரதைகளை விநியோகத்திலும், ஒருவருக்கொருவர் கைகளை குலுக்கிக் கொண்டு தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்தலும் ஆகிய இவைகளை பற்றி தான் அதிகமாக உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இயேசு கிறிஸ்து திரும்பி வருவார் என்பதை குறித்து தாமதம் ஆகிவிட்டது என்றாலும் அதை குறித்து அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்கள், இது பரிசுத்த பவுல் அங்கு எழுதுகிறார். பவுல் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும்போது தேவனுடைய வசனம் என்பது வெறும், தேவனுடைய சுவிசேஷம் என்பது வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல. 1 தெசலோனிக்கேயர் 1:5 சுவிசேஷம் அறிவித்தல் என்றால் என்ன என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது என்பது 1 தெசலோனிக்கேயர் 1:5 என்ன சொல்லியிருக்கிறது? விசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ள இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தபோது. போதும். ஆமென். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் என்பது வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல. வெறும் வசனத்தை சொல்றது சுவிசேஷம் இல்லை. அந்த சுவிசேஷம் வல்லமையோடு போகணும். அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய முழு நிச்சயத்தோடு வரணும். அடுத்து சுவிசேஷம் அறிவித்து முடிக்கும் பொழுது அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். நம் ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்கள் தான். விசுவாசிகள் எல்லாரும் யார் தான்? சுவிசேஷகர்கள் தான். ஏன்னா பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. அப்படின்னா சுவிசேஷத்தை நீங்கள் எப்படி அறிவிப்பீங்க? வல்லமையோடு அறிவிக்கணும், பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும். பாருங்கள், மார்க் 16:20 வேதம் இப்படி சொல்லுகிறது. மார்க் 16:20, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் பிரசங்கம் பண்ணார். கர்த்தர் அவளுடனே கூட கிரியை நடப்பித்து, பாருங்க, கர்த்தர் அவர்களோடு கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம எல்லாருமே சுவிசேஷகர் தான். நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது ஒரு கடமை என்று பவுல் சொல்றார். அப்போ அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து என்ன செய்யணும்? வசனத்தை நடப்பித்து அடையாளங்களினால் அற்புதங்களினால் சுகமளித்தல் மூலமாக அதை தேவன் உறுதி செய்யணும். அதுக்கு பேர் தாங்க சுவிசேஷம். நான் நேற்று ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னேன் அப்படின்ட்டு அந்த எதை சொன்னேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதில் உப்பு சப்பு இல்லை. நீங்கள் சொல்கிற வார்த்தையில் என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியினுடைய முழு நிச்சயத்தோடு வல்லமையோடு வரும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கணும். நீங்கள் வியாதியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டீங்க, சுவிசேஷம் சொல்லி கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வியாதி சோமாயிடணும். அதுதான் காரியம். அதான் சுவிசேஷம் அறிவிக்கிறது. மிஷனரிகள் அப்படித்தான் செய்தார்கள். ஆமென். பாருங்கள், இப்பொழுது வேத வசனம் என்ன சொல்கிறது? உன்னிடம் கொஞ்சம் பலன் இருந்தோம். அடுத்தது, உன்னிடம் கொஞ்சம் பலன் இருந்தோம். எத்தனாவது வசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:00. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் பலன் இருந்தும். பார்த்தீங்களா? அதிகமான பலன் இல்லை, கொஞ்சம் பலன் இருக்கு. நீ என் நாமத்தை மறுதலியாமல். நாமத்தை மறுதலியாமல், அதான் மிக முக்கியமானது. பாருங்க, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது. ஒரு முறை கிதியோன் தேவனிடத்தில் முறையிடுகிறான், தேவனே, நீர் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? நாங்கள் ஏன் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்று கேட்ட பொழுது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று கர்த்தர் உனக்கு இருக்கிற பலத்தோட போ என்று அனுப்பினார். பெரிய ஜெயத்தை கிதியோன் மூலமாக கர்த்தர் கட்டளையிட்டார். அதே போல் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும்
நீ என்ன செய்? நாமத்தை மறுதலியா. அதுதான் முக்கியம். என் நாமத்தை நீ மறுதலிக்கல. பார்த்தீங்களா? நாமம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பட்ட பெயர் அல்ல. நாமம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாகும். அதை நீ மறுதலிக்காமல் இருக்கிறாய். வசனத்தை கை கொண்டபடியினால். பார்த்தீங்களா? நாமத்தை நீ மறுதலிக்கல, என் வசனத்தை நீ என்ன செய்யல? கை கொள்ளுகிறாய். வசனத்தை நீ கை கொண்டு நடக்கிறாய் என்று அவர் கூறுகிற வார்த்தையை நாம் கவனிப்போமா? அல்லேலூயா. அதனால் பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறாய், என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலித்து விடக்கூடாது. நமக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்ல. ஆமென். என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இப்படியாக தான் அவர்கள் தங்களுடைய பலனை பெற்றுக்கொண்டார்கள். அவ்விதமாகத்தான் அவர்கள் தங்களுடைய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், இன்றைக்கு நாம் சுகவீனமாக இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம், சரியான ஒரு பலன் இல்லாமல் இருக்கிறோம். காரணம் என்னென்னா, நாம் நாமத்தை மறுதலிக்கக்கூடாது, சத்தியத்தை மறுதலிக்கக்கூடாது. அடுத்தது வசனத்தின்படி நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது தேவன் பலத்தை தருகிறார். அப்போஸ்தலர் பவுலும் கூட தமஸ்கு போகும் பொழுது தேவனுடைய அக்கினி பட்டதனால கண்கள் பார்வை இழந்து மீண்டும் பார்வை கிடைத்தாலும் ஒரு பலகீனம் அவனுக்கு இருந்தது. அது எனக்கு ஒரு முள்ளாக இருக்கிறது என்று சொல்கிறான். ஆனாலும் தேவனே, என்னுடைய பலவீனத்தை நீர் மாற்றும் என்று அவன் 3 முறை ஜெபிக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்கிறார். பலவீனம் நமக்கு எல்லாருக்கும் வரும், எல்லாரும் பலவீனமாக. அதுவும் பாருங்கள், பெண்கள் பலவீனமான பாண்டம்னு பைபிள் சொல்லுது. ஆண்களை விட பெண்கள் பலவீனமான பாண்டம் தான். அப்படி இருந்தோ நாம் வசனத்தை கை கொண்டு நாமத்தை மறுதலிக்கிறாமல் இருந்தால், சத்தியத்தை மறுதலிக்காமல் இருந்தால், சத்தியத்தில் நிலைத்திருந்தால் தேவன் நமக்கு என்னத்தை கொடுக்குறாரு? பலத்தை கொடுக்குறார். அதுதான் மிக முக்கியம். நீங்கள் சும்மா ஹார்லிக்ஸ் சாப்பிட்டேன், நான் பாதாம் பருப்பு சாப்பிட்டேன், அக்குருட்டு சாப்பிட்டேன், அதனால் எனக்கு பலம் வந்துட்டுன்னு சொன்னேன்னா, அதான் உலகத்தார் பூரா சாப்பிட்றோம், யாருக்கு பலம் வந்திருக்கு? அப்படி இல்லை. பலன் என்பது கர்த்தர் கொடுக்குற பலம். அவன் தீர்க்கதரிசியுடைய செய்தி ஒன்று இருக்கு, பரிபூர்ண பலவீனத்தில் உண்டாகும் பரிபூர்ண பலம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த செய்தி இருக்கு. அந்த செய்தி புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பலகீனம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பரிபூர்ண பலன் எப்படி கிடைக்குங்கிறத பற்றி ஒரு செய்தியை பிரசங்கிச்சிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, செய்தி அதிகமாக நீங்கள் வாசிக்கணும், அப்போ தான் பிரசங்கமே பண்ண முடியும். நீங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா செய்தி பூரம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் டக்குன்னு எந்த செய்தியில் இருக்குன்னு நான் எடுத்து சொல்கிறேன். ஏன் இரவு பகலாக செய்தியை விட மாட்டேன். அந்த மாதிரி நம்ம செய்தியை வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய பலனை பெற்றுக்கொண்டார்கள். அபிதமாகத்தான் அவர்கள் தங்களுடைய வெளிப்படுத்தலையும் பெற்றுக்கொண்டார்கள். லூத்தர் வேதாகமத்தை அச்சிட்டு கொடுத்தபோது அது வெஸ்லியின் யுகத்தின் வழியாக தொடர்ந்து இக்காலத்துக்கு வந்தபோது அவர்கள் அவருடைய வசனத்தை கை கொண்டார்கள். அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார்கள். அவர்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு வெளிப்பாடு. அநேகருக்கு வெளிப்பாடு இல்லை. இயேசு ஒருவர், பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், பரிசுத்தாவி ஒருவர்னு சொன்னாங்க. இல்லை, பழைய ஏற்பாட்டின் யெகோவா என்னும் தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது வெளிப்பாட்டில் தான் வரும், கல்வி அறிவில் வராது. வேதாகம கல்லூரியில் கல்வி கற்பதனால வருவதில்லை. இயேசுவின் நாமத்தில் உள்ள தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றிய வெளிப்படுத்தலையும் அவர்கள் பெற்றார்கள். தண்ணீர் ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றால் அது ஒரு வெளிப்பாடு தான். பாருங்கள், அந்த நாமத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று நகரத்தின் நாமம், தேவனுடைய நாமம், இன்னொன்று என்னது? புதிய நாமம். 3 நாமத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த செய்தியில் இருக்குது பாருங்கள். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், அதில் இருக்குது பாருங்கள். அந்த வசனத்தில் வாசிங்க திரும்பமாக. எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும், நல்ல கவனிங்க, தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற
புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய எருசலேமாகிய நகரத்தினுடைய நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அடுத்து அவன் புதிய மேல் நாமம். எழுதுவேன். முதல்ல தேவனுடைய நாமம், அடுத்தது புதிய எருசலேத்தினுடைய நாமம், அடுத்தது புதிய நாமம். 3 நாமத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு 6வது சபையின் காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அதை நம்ம தெரியணும். அப்போ தேவனுடைய நாமம் என்ன? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் தேவனுடைய நாமம். அல்லேலூயா. அது நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்காரு பாருங்க கர்த்தர். அடுத்தது கவனிங்க. அடுத்ததாக அது வரலாற்று பூர்வமாக அப்படியே சரியாக அமைந்துள்ளது. சரியாக அக்காலத்தில் தான் பெந்தகோஸ்தே சபையானது ஆரம்பித்தது. 1900 ஒரு பேசியிருக்கிறாங்க. 1906ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே, கலிஃபோர்னியாவிலே, லாஸ் ஏஞ்சல்ஸில் அசுசா வீதியிலே முதல்ல வில்லியம் சீமோர் என்ற தேவ மனிதன் மூலமாக பெந்தகோஸ்தே எழுப்புதல் உண்டானது. அல்லேலூயா. கர்த்தர் அதுதான் சரி. அப்போ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. அது சரியான ஒரு காரியம். அவரிடம் தாவீதின் திறவுகள் உள்ளது. அவர் தனது வார்த்தையை காத்து கொண்டு உங்களை ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வார். அவருடைய நாமமும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிற சபையை விட்டு வெளியேறி ஜீவனை அளிக்கும் நாமத்தையுடைய சபைக்குள் பிரவேசித்து விட்டார்கள். பாருங்க, அது பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற மரித்து போன ஒன்றை விட்டு வெளியே வாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது வெறும் பட்ட பெயர்களை, அதில் எந்த ஜீவனும் கிடையாது. நான் எத்தனையோ ஊழியக்காரன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தில் பிசாசை துரத்த முடியுமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஆமென். நிச்சயமாக பிசாசு போகாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் தான் வானத்திலையும் பூமியிலையும் சகல வல்லமையும் இருக்குது. அந்த வல்லமை தான் நீங்கள் பிசாசை துரத்த முடியும், வியாதிஸ்தர்களை சுகப்படுத்த முடியும். பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பட்ட பெயரில் ஞானஸ்தானம் அல்லது பிசாசை துரத்துறது அல்லது ஆசீர்வாதம் செய்வது நிச்சயமாக அது பலன் அளிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் என்பது அர்த்தமற்றது. அது வெளிப்படுத்தலினால் புரிந்து கொள்ளப்படுவதாக அங்கே அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய முழு வேதாகமும் வெளிப்படுத்தலின் பேரில் தான் எழுதப்பட்டுள்ளது. அவ்வாறு தான் அது உள்ளது. அவர் தன்னையே வெளிப்படுத்தி காட்டினார். நான் அல்பாவும், பாருங்கள், யோவானுக்கு பத்மதீவில் வெளிப்படுத்தும் போது நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலம், எல்லாத்தையும் அங்கே சொல்லிட்டாரு. பிறகு யாரை கொண்டு வர போறீங்க? ஆமென். அவர் முழுவதுமாக தன்னை வெளிப்படுவார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இப்போ கர்த்தர் அங்கே என்ன வைக்கிறாருன்னா திறந்த வாசல். திறந்த வாசல் அப்படின்னா நமக்கு இருக்குது. இங்கே பாருங்க, திறந்த ஒரு வாசல். அதாவது முந்தைய அந்த நாமம் வெளிப்படுத்தப்பட்டது முந்தைய சர்தை பழைய செத்த ஸ்தாபனத்திலிருந்து விடுபட்டு ஜீவிக்கிற சபைக்குள் வந்தாகிவிட்டது. 9ஆம் வசனத்திலே மிகவும் ஆபத்தான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க போகிறோம். இதோ யூதர் அல்லாதிருந்தும், அதுக்கு முன்னால் அந்த வார்த்தையை நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அதாவது என் நாமத்தை மறுதலிக்கவில்லை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன். அந்த திறந்த வாசல் அப்படின்னு சொன்னால் இயேசுதான் அந்த வாசல். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நானே ஆடுகளுக்கு வாசல். ஒருவர் என் வழியாய் உள்ளே பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டிடும். ஒரே ஒரு வழி தான் இருக்குதுங்க. எந்த ஸ்தாபனத்தின் வழியாகவும் பரலோகம் போக முடியாது. அந்த வழி யாராக இருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நானே ஆடுகளுக்கு வாசல். என் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார்.
பாருங்க, இப்போ நம்ம அதை பார்க்குறோம். சரி, இப்போ 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீ இதோ யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். யூதர் அல்லாது இருந்தவர்கள் கூட தங்கள் யூதர்னு பொய் சொல்லுவாங்களாம். அவ எல்லாரும் யூதர் கிடையாது. பவுல் எழுதுறாரு பாருங்க. இப்போ நம்ம கீழே பார்க்குறோம், எல்லாரும் யூதர் அல்ல. வெளிப்படுத்தல் 3:9 என்ன வாஸ்தம், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமேன். கவனிங்க, ஒரு அருமையான தேவ காரியங்கள். இத்தனை காலத்துக்கு பிறகு இக்காலத்தில் தான் இயேசு கிறிஸ்துவாகிய திறந்த வாசலானது வருகிறது. ஆமேன். திறந்த வாசல் என்பது இயேசு கிறிஸ்துவே. அவர்கள் ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தபடியினால் இப்பொழுது அவர் சாத்தானுடைய ஜெப ஆலயத்தைச் சேர்ந்தவர்களாகிய சிலரை, அதாவது சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 பெர்கமு சபைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் திரும்பி சென்றால் அது என்ன என்பதை, அது ஒரு ஸ்தாபனம் என்பதை நாம் காண்பிக்க முடியும். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:13. அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல அந்த உண்மை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அங்கே தான் விஷயம் உள்ளது. அந்த லவோதிக்கேயா அல்லது நிக்கோலாய் மதஸ்தரின் சபை காலமான அக்காலத்தில் அவர்கள் மத ஸ்தாபனத்தை உண்டாக்கி கொண்டு விட்டார்கள். அவர்கள் ஒரு மத ஸ்தாபனமான கூட்டம், சாத்தானின் கூட்டம் என்பது அங்கு சொல்லப்படுகிறது. அந்த ஸ்தாபனத்தின் கிரியைகள் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. பாருங்க, அது தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் அந்த ஸ்தாபனத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள், கிரியைகள் எல்லாமே யாருடையதாக இருக்கிறது? பிசாசனுடையதாக இருக்கிறதுங்க. அதனால தான் எந்த ஸ்தாபனத்தின் வழியாகவும் நாம் எங்கே செய்ய முடியாது? பரலோகம் சொல்ல முடியாது. ஐயா, பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்தின் வழியாக போக முடியுமா? ஐயா, எதுவுமே முடியாது. ஏன்னா ஸ்தாபனங்கள் என்று தோன்றும் பொழுது அது மரித்து போய்விடுது. ஆகையால் எந்த ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை போவேன் என்று யாராவது சொல்வார்கள், அது அப்பட்டமான பொய்யாகும். அப்படி இல்லவே இல்லை. ஆமேன். ஸ்தாபனத்தின் வழியாக நாம் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் போயாக வேண்டும். ஆமேன். ஸ்தாபனத்தினுடைய கிரிகள் எல்லாமே, போதகங்கள் எல்லாமே பிசாசினால் உண்டாயிருக்கிறது. ஆனால் பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இப்பொழுது அதை நினைவு கொள்ளுங்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றனர், ஆனால் ஸ்தாபனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் முழுமையான வார்த்தைக்குள்ள வரக்கூடிய மணவாட்டியாக இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஸ்தாபன கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் மணவாட்டி என்ற ஸ்தாபனத்துக்குள்ள நினைச்ச முடியாது. மணவாளனை உடையவனே மணவாட்டியாக இருக்கணும். உன் நடுவில் தங்களை யூதர் என்று கூறிக்கொள்ளுகிறவர்கள் உள்ளனர், ஆனால் அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்தாய். பார்த்தீங்களா, அந்த ஆவிக்குரிய வரங்கள் இருக்கணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் செய்தியை விட்டு எவ்வளவு விலகி இருக்கிறாங்கிறத நீ கண்டுபிடிக்கலாம். ஆவிக்குரிய வரங்கள் இருக்கணும். ஆகையால் நீ பொய்யர் என்று கண்டறிந்தாய் என்று அவர் கூறியதை கவனித்தீர்களா? இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இந்த மகத்தான தூதன், அதாவது ஜான் வெஸ்லி, அவர் யாரிடம் இதை கூறுகிறார்? இந்த கடைசி சபைக்கு, கடைசி சபை காலத்திற்கும் அதற்கு முந்தைய சபை காலத்திற்கும் நடுவில் உள்ள திறந்த வாசலின் காலத்தில் உள்ளவர்களுக்கு, 6வது சபையின் காலத்திலேயே தேவன் ஒரு திறந்த வாசலை கொண்டு வந்துட்டார். இந்த 6வது சபையின் காலம்தான் அங்கு கிட்டத்தட்ட அது ஆரம்பமாகிறது இல்லையா? சரி, ஒரு எழுப்புதல் ஆரம்பமாகிற கூட. ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசிங்க. ரோமர் 2:29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. பாத்தீங்களா, புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம், புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். உள்ளத்தில் யூதனானவன் மட்டும்தான் யூதன். அதே போல புறம்பான ஸ்தாபன கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒருவன் தேவனுடைய ஆவியை பெறவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவன் அல்ல என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது.
அப்போ இவர்களெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். ஏதோ ஒரு ஸ்தாபனத்தை பின்பற்றி போகிறாங்க, அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் அதைத்தான் பின்பற்றுறாங்க. நாம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை முன்குறித்தபடினால் நம்மை சத்தியத்தின் பாதையிலே கொண்டு வந்திருக்கிறார். அதனால் பாருங்கள், நீங்கள் உலக பிரகாரம் எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். வாய்ப்பு இருக்குது, வாய் இருக்கும்போது எப்படியாவது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அல்லேலூயா. அவங்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்லணும். இதுதான் செய்தி, இதுதான் ஞானஸ்தானம், இதுதான் தீர்க்கதரிசி. இது இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தை பின்பற்றிங்கன்னா நீங்கள் பரலோகம் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு தைரியமாக சொல்லுங்கள். நம்ம சொல்ல வேண்டிய நமக்கு கடமை. கட்டுக்கதைகளை பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ நாம் போதிக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, சத்தியத்தை பேசணும். நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சத்தியத்தை நம்ம பேசணும். இப்பொழுது அதை குறித்து இங்கு என்ன அப்படின்னா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம். ஸ்தேவன் ஒரு முறை சொன்னார் பாருங்க, இருதயங்களிலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. அப்போ மாம்சத்துக்குரிய விருத்த சேதனம் வேற. இன்றைக்கி நமக்கு என்ன விருத்த சேதனம்? உள்ளத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம். இந்த ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை கிறிஸ்தவர்கள் பெற்றிருக்க வேண்டும். காது விருத்த சேதம் பெற்றிருந்தால், 2 செவிகளும் விருத்த சேதனம் பெற்றிருந்தால் பிரசங்கிக்கிற வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதற்கு அர்த்தம். விருத்த சேதனம் பண்ணப்படாத எந்த காதுகளும் தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அதனால தான் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாவற்றையும் பிரசங்கித்து முடித்து விட்டு, காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் சொன்னார். என்ன காது? இங்கே தான் சொலவு மாதிரி காது இருக்க, பெருசாக அந்த யானைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய காதுகள் இருக்க, அந்த காதை சொல்லலை. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காது இருக்கா? புரியுதா? விருத்த சேதனம் பண்ண ஆவியினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகள் இருந்தால் செய்தியை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்தது, இருதயத்திலையும் விருத்த சேதனம் வேணும். இந்த 2 விருத்த சேதனம் இல்லாமல் இந்த ஸ்தாபனத்துக்காரங்க எப்படிங்க பரலோகம் போக போகிறாங்க? யோசிச்சு பாருங்க. இருதயத்திலையும் விருத்த சேதனம் இல்லை, செவிகளிலையும் விருத்தம் இல்லை. வசனத்தை சொன்னால், சத்தியத்தை சொன்னால் அந்த காதுல கேட்குறாங்களா? காதில் கேட்குற பாருங்க, காது விருத்த சேதனம் பண்ணப்பட்டு காதின் வழியாக தேவனுடைய வார்த்தை சென்று அது இருதயத்தும் விருத்த சேதனப்பட்ட இருதயமாக இருந்தால் அது அங்கே நிலைத்திருக்கும். தேவனுடைய வார்த்தையை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். மரியாளுக்கு தேவ தூதன் மூலமாக வார்த்தை வந்தது. அவள் விருத்த சேதனப்பட்ட செவிகள் இருந்தால அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டாள், அதை இருதயத்தில் வைத்து தியானித்தாள் என்று எழுதியிருக்கு. அப்போ செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும், இருதயம் விருத்த சேதனம். செவிகள் மட்டும் விருத்த சேதனம் பட்டுச்சுன்னா அது என்ன செய்யாது, கற்பாறையின் மேல் விழுந்த அந்த விதைக்கு ஒப்பாக இருக்கும், அது பலன் கொடுக்காது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த கனி விதை என்னது, பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம், நல்ல இருதயமாகிய அந்த நிலத்தில் வசனம் விழுந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 30, 60, 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. யூதன் என்னப்பட்டவன் எவன்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட கிறிஸ்தவனே உண்மையான யூதனாவான். அதாவது உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரவேலன். நாம் யாருங்க? ஆவிக்குரிய பிரகாரமான இஸ்ரவேலனா நம்ம இருக்கிறோம், உண்மையான கிறிஸ்தவன். பரிசுத்தமாக்குதலின் காலத்திற்கு பிற்பாடு உள்ள காலத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதாவது நீதிமானாக்கப்படுதல் மார்ட்டின் லூத்தர் மூலமாக, அடுத்தது ஜான் வெஸ்லியின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதலின் காலத்துக்கு பிறகு இப்போ நம்ம வேறொரு காலத்துக்குள்ளே போக போகிறோம், லவோதிக்கியா. அதை நாம் பார்க்க போகிறோம் அடுத்த வாரத்தில். நீங்கள் வந்திருக்கீங்க. அங்கே அக்காலத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதாக கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் அவரோ நான் அவ்வாறு கூறவில்லை என்கிறார். அடையாளங்களை பெற்றிராமல் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தார்கள். அவர்கள் யாராக இருக்கிறாங்க? அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு ஞானஸ்தானம், குழந்தையிலையோ தெளிப்பிலையோ பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் பட்டப்பெயரிலையோ ஏதோ ஒரு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் பொய்யராக இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ரொம்ப பயங்கரமான செய்தி.
இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் நம்ம தியானித்து பார்த்தா எத்தனை பேர் தான் நம்ம சபையிலே போவார்களோ, எடுத்துக்கொள்ளப்படுதல போவார்கள்னு அதுவே ஒரு ஒரு பயங்கரமான நிலை நமக்கு இருக்குது. அப்போ இந்த செய்தியை கேட்குற சபையிலேயே எடுத்துக்கொள்ளப்படுதல போவார்களா என்ற சந்தேகம் வரும்போது இந்த உலகத்தில் உள்ள ஸ்தாபனத்தினுடைய நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அவர்கள் பொய்யராக இருக்கிறார்கள். இதோ யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதன் என்று பொய் செல்லுகிறவர்களாக சாத்தானுடைய கூட்டாரோ, கிறிஸ்தவர்கள் அல்லாது இருந்தும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தார். ரெண்டு பொருந்துதா? ஆமேன். இதை அப்படியே இங்கே பொருத்தி பாருங்கள். ஆமேன். நாங்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்வார்கள். அவர்கள் மத ஸ்தாபன சபையை சேர்ந்தவர்களாகவார்கள். அவர்கள் தங்களுக்கு பரிசுத்த ஆவி உண்டு என்று கூறுகின்றனர். அவர்களோ ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு விட்டனர். அவர்களுக்கோ இன்னமும் ஆவிக்குரிய வெளிப்படுத்துதல் கிடைக்கவே இல்லை. அப்போஸ்தலர் 2:38 புரியலை, மல்கியா 4:5 புரியலை, வெளிப்படுத்தல் 10:6 புரியலை, லூக்கா 17:26 30 வரைக்கும் புரியலை. ஏதாவது செய்தி புரிஞ்சிருக்கா அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் பட்ட பேர் ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொல்கிறது, ஆவியில் நடனம் ஆடுறது, உருள்றது, புரள்றது, இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதனால தான் தீர்க்கதரிசி பிரணாம்கிட்ட சொன்னார், பெந்தெகோஸ்தேயருக்கு இயற்கைக்கு மேம்பட்டவைகளை நீ என்ன செய்யாத, போதிக்காத, அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள்ங்க. ஆமேன். பெந்தெகோஸ்தேயர் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகள். ஏன்னா ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன செய்யும், நீங்கள் அதில் படுக்க வச்சு பாருங்கள். குழந்தை என்ன செய்யும், எப்போமாவது அந்த கையை காலை ஆட்டாமல் இருக்குமா? நான் சில நேரம் இந்த கையை காலை ஆட்டம் வந்தாலும் கொஞ்சம் நேரம் கையை வச்சுட்டு சும்மா இரு அப்படின்னு நான் பிடிச்சி வச்சுருக்கேன். சும்மா விளையாட்டுத்தனமா நிற்கவே நிற்காது. அந்த குழந்தை இப்படி கையாட்டும் காலாட்டும் இப்படி ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் அங்கே திரும்ப இங்கே திரும்ப அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும் குழந்தை. இதுதாங்க குழந்தை பெந்தெகோஸ்தே. இவர்கள் அந்நிய பாஷையை பேசிக்கி நடனமாடி கூச்சலிட்டு உருண்டுருவாங்க. இவங்க எல்லாம் குழந்தைகள்னு தீர்க்கதரிசி சொல்றார். எவ்வளோ பொருத்தம் பார்த்தீங்களா? எல்லாம் குழந்தைகள், ஒன்றுமே தெரியாது, சத்தியமும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க. அல்லேலூயா. இவருடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க பிரியமானவளே. ஆகியால் தங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், அல்லது யூதர்கள் என்று சொல்லுகிறார். சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த சாத்தானுடைய கூட்டத்தார் யாருடைய பாதத்துக்கு வருவாங்க? உங்களுக்கு முன்பாக பணிந்து கொண்டு வருவார்கள். நீங்கள் கவலையே படக்கூடாது. நம்ம யாருக்கும் பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை பணிந்து கொள்வார்கள். எனக்கு பிடித்த ஒரு வசனம் உபாகமம் 28:10 வசனம். உபாகமம் 28:10. நமக்கு நேரம் ஆயிட்டு. அப்பொழுது என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று சொல்லி பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உன்னை கண்டு என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். நான் ஒரு நாள் நம்முடைய சபையில் பென்னின்னு ஒரு பிரதர் இருந்தார். அவர் ஊர் பாவூர்சத்திரம் பக்கம். ஒரு நாள் அங்கே நாங்கள் இரவு தங்கினோம். மறுநாள் சும்மா அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி காட்டு பக்கமாக அப்படியே நடந்து போனேன். மாலை நேரத்தில் நடந்து போனேன். நான் நடந்து போகிறத பார்த்த உடனே தூரத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலர் அங்கேயும் ஓட்டம் பிடிச்சாங்க. ஓட்டம் பிடிச்சானா ஒரே ஒருவர் எதிராக வந்தார். சார், உங்களை பார்த்துட்டு போலீஸ் அதிகாரின்னு நினச்சிக்கிட்டு பயந்து ஓடதான், அவளை வெறும் கள்ளச்சாரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா. இல்லை போலீஸ் மாதிரியே தெரியுது நம்மளை பார்த்தா? இல்லை போலீஸ் ட்ரெஸ்ஸாவது போட்டிருக்கானா? சும்மா லுங்கியை கட்டிட்டு வாக்கிங் போனேன், அவ்வளோதான். மட்டியில் நம்மளை பிடிக்க வந்திருக்கிறாருன்ட்டு ஓடினானா. அப்போ என்ன? அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, அப்பொழுது என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உன்னை கண்டு என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. நாமத்தை தரிக்கணுங்க. நாமத்தை என்ன செய்யணும்? தரிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து நீங்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்து பாருங்க, சாசின் கூட்டமே உங்களுக்கு நடுங்கும். அல்லேலூயா. அதெல்லாம் வேற கதை, அது புரியாது, யாருக்கும் சொன்னால் புரியாது. சரி, கவனிங்க. ஆகையால் உனக்கு முன்பாக பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் அதை உண்மையில் அன்பை இருக்க அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சரியாக அந்த இடத்தில் உள்ள செய்தியானது பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய பாதி தான் பார்த்துருக்குறோம், முடிக்கலை. ஆகையால் பிரியமானவர்களே, அப்படியே நேரம் கடந்து போய்விட்டது. ஆகையால் அவர்கள் விசுவாசத்தில் லூத்தருடைய காலத்தில் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஜான் வெஸ்லியுடைய காலத்தில்
பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக வந்தார்கள். கர்த்தர் தாமே இந்த காலத்தில் திறந்த வாசலை மன்னிக்கும் திறந்த வாசலை ஒரே ஒரு வாசத்தால் தான் உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து. திறந்த வாசலை அவர்கள் கண்டுகொள்ள தவறி விடுகின்றனர். அதை நீங்கள் பார்த்தீர்களா? விசுவாசத்தினால் நீதிமானாகுதல், வெஸ்லியின் காலத்தில் பரிசுத்தமாக்கப்படுதல், இதையெல்லாம் கடந்து நாம் வருகிறோம். ஆகையால் சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பெருமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், வெளிப்படுத்தல் 3:10 எங்கே மெதடிஸ்டின் காலத்தை குறித்து பேசவில்லை என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்பொழுது கவனிங்கள். ஆயினும் இது 2 சபை காலங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம். அதாவது அந்த பிலதெல்பியா சபைக்கும் லவோதிக்கேயா சபைக்கும் உள்ள ஒரு இடைப்பட்ட காலமாக அது காணப்படுகிறதை அங்கு சொல்லுகிறார். 2 காலம். அதை பற்றி கேட்க நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமா? என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் சோதனை காலத்திற்கு வெளிப்படுத்தல் 3:10 தப்பும்படி ஆமென் உன்னை காப்பேன். அல்லேலூயா. சபையானது நீங்கள் இந்த ஸ்தாபன அமைப்புக்குள் பிரவேசிக்க போகும் அந்த இடத்திற்கு வரப்போகிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் சகோதரனே. ஆமென். நீங்கள் ஸ்தாபனத்தை அமைத்து கொண்டு மிருகத்தின் முத்திரையை எடுத்துக்கொண்டாக வேண்டும் என்ற நிலை வருகிறது. ஒன்று, நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை அமைத்து கொண்டாக வேண்டும், அல்லது ஸ்தாபனத்தில் சேர்ந்து விட வேண்டும் என்ற நிலை வரும். அதுதான் மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரப்போகிறது. இதை செய்யாவிட்டால் அது பகிஷ்கரிப்பாக மாறிவிடும். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. 10 தானே? 11 பார்த்தீங்களா? கடைசியில் அவர் சொல்கிறார். நான் அதை இதோட முடித்துக்கொள்ளலான்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் நாம் லவோதிக்கேயா சபைக்கு போகலாம். இப்பொழுது இந்த பெரிய சோதனையானது பூமி முழுவதும் மேலும் சோதிக்கும்படியாக வரப்போகிற அந்த சோதனை காலானது உபத்திரவ காலத்துக்குள் செல்லுகிறது. சில நிமிடங்களுக்குள் நாம் அதை பார்க்கலாம் என்று பாருங்கள். இப்பொழுது கர்த்தர் வைக்கப்பட்ட இந்த திறந்த வாசல் என்ன? அது வெஸ்லியின் காலத்திற்கும் அதற்கு அடுத்த காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலம். அந்த பிலதெல்பியா காலத்துக்கும் லவோதிக்கேயா காலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. பாருங்கள், அங்கே சபையானது ஏற்கனவே லவோதிக்கேயா சபை காலத்திற்குள் முன்னேக்கி சென்று விட்டது. இடைப்பட்டதாக இருக்கின்ற இந்த சிறிய காலத்தில் கடந்த 35-40 ஆண்டு காலத்தில் உள்ளே பிரவேசிக்கிறதற்காக மக்கள் முன்பாக மக்களுக்கென்று திறந்த வாசலானது வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மீதியாக இருக்கிற அச்சிறு கூட்டத்தை எடுத்து முத்தரித்து விடுகிறார். மற்றவர்களோ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் போய்விடுகிறார்கள். தேவன் அவர்களை தன் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டு விடுவார். கிரியையானது காலத்திற்கு முன்பாகவே விரைந்து செய்து முடிக்கப்பட்டு சபையானது மணவாட்டியானது மேலே இழுக்கப்படும் அழிவுக்காக அந்து கிறிஸ்து வருகிறான். இது மிகவும் பரிபூர்ணமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் லவோதிக்கேயா சபையினுடைய காரியத்தை பார்க்கலாம். இப்பொழுது நாம் லவோதிக்கேயா சபைக்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே லவோதிக்கேயா சபை காலத்தில் இருக்கிறோம். இந்த வேத பாட வகுப்பில் லவோதிக்கேயா சபைகளே, ஏன்னா நம்ம குற்றம் பிடிக்கிற ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர். லவோதிக்கேயா சபையில் இப்போ தான் நுழையிறன்னு பிரசங்கம் பண்ணார் ஸ்டீபன் அப்படின்ட்டு அங்கேருந்து அடிப்பான் பாருங்க விமர்சனத்தை. நம்ம ஆள் எப்படிப்பட்டவங்க? குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த திருவிளையாடல் படத்தில் வந்தது போல. ஆமென். அது புரியாது. அதனால தான் நான் திரும்ப சொன்னேன், நாம் அந்த லவோதிக்கேயா சபையின் காலம் முடிவில் இருக்கிறோம். ஆனால் செய்தியில் லவோதிக்கேயா சபை காலத்துக்குள்ளாக நுழைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கர்த்தாவே சோத்திரம். இந்த இரவு வேளையிலும் உம்முடைய பாதத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கூடி வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கிருபை செய்தீர். பிலதெல்பியா காலத்தினுடைய அந்த
காலங்களையும் அதனுடைய செய்தியாளனையும் அதனுடைய செய்தியும் குறித்து நாங்கள் அறியும்படியாக ஆவியானவர்கள் மத்தியில் இடைப்பட்டீரே. இந்த செய்தியானது அநேக தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க, இன்னும் சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்களும் இந்த யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக செய்தியை கேட்டு சத்தியத்தின் பாதையில் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கனமகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமோ சந்தோஷமோ சமாதானமோ சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்று என்ற சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.